ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல், பிகாஸ் இது வரைக்கும் அக்ரி ஃபார்மிங் ரிலேட்டடாக போட்டது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோகேசிங் அ பியூர் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுக்கு 2 புது ப்ராடக்ட்ஸும் வந்திருக்கு. அதை வச்சு டேஸ்டியான ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் போல் தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டீ காஃபிலாம் குடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஏர்லியராகவே டின்னரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் வீட்டில் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சா. ஸோ அப்பா கிட்ட சொல்லி ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த பிரியாணி வந்து நான் எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெசிபிஸை ரெஃபர் பண்ணி அதில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி வச்சேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி சிக்கன் வச்சு எந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் டேஸ்ட் வந்து நல்லாவே வந்துடும். எக்ஸப்ட் இந்த பிரியாணி பார்த்து செஞ்சாலும் ஒரு சில டைம் தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து அந்த ஸ்மெல்லே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் நீங்களும் கூட ஒன் டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 200 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து 10 to 15 பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கணும். தென் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பச்சை கலர் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு குட்டி மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். தென் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2 பிரியாணி இலை, 7 8 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் சின்ன பீஸ் 4-5 பட்டை, இதெல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒரு மசாலா பவுடர் ஆட் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எந்த பேக்கெட் மசாலாவும் தேவைப்படாது. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ரீசெண்டாக இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து நம்ம கிச்சனுக்காக 2 புது ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி இந்த பிராண்டோட எல்லா யூட்டன்சில்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பாட் வித் கிளாஸ் லிட். அண்ட் இதோட கெப்பாசிட்டி வந்து 4 liters. ஒரு 4 to 6 members இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா பிரியாணி அதிகமான குவான்டிட்டியில் குழம்பு கிரேவிலாம் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்சோ நல்லா ஹெவியான பாட்டமாக கொடுத்துருக்காங்களா, ஸோ பாத்ரூம் நல்ல வெயிட்டாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் 2 சைட் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரைப்ளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறனால ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தட் சீக்கிரமாக குக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இண்டக்ஷன் பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷனில் வச்சும் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனே வந்து நல்லா க்யூட்டாக சூப்பராக இருக்குது. குக்கரில் செய்கிற பிரியாணி விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பாட் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது கூட வந்து ஒரு வுட்டன் ஸ்பேச்சுலாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருக்கிற டர்போ குக் ட்ரைப்ளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். ஆல்ரெடி இதே பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் ஒன்று வச்சுருக்கேன். பட் அது கொஞ்சம் பெருசு. அதுலேயே இது வந்து 24 centimeter. குழம்பு, ரைஸு, 2-3 members கிரேவிலாம் செய்யறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிராண்டோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இந்த 2 ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்னோட கூப்பன் கோட் BHABA12 யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டாக் பாட் யூஸ் பண்ணி தான் பிரியாணியும் செய்ய போகிறேன். ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் இதில் எண்ணெய், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரா ஸ்மெல் போயிடும். தென் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனும் அது கூட 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு டைம் நல்லா கலந்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. ஸோ அதில் 1 வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 8 to 10 minutes வந்து நல்லா விட்டுட்டோம்னா சூப்பராக கொதிச்சு வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு
அரை லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒன்ஸ் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருக்கிற ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணாதான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மெதுவாக கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு லிட் கவர் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் தண்ணியோட அளவும் ரைஸோட அளவும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா, அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு டைட்டாக லிட் கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வைக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்படியே டேரெக்டாக ஸ்டவ்வில் தான் வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்ததாக 10 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டாக் போட்டு வச்சுருந்தேன். ஸோ தட் அந்த ரைஸ் வந்து நல்லா தம் ஆகி வரும். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செஞ்சு அதை ஒரு சைடு எடுத்து வச்சதுக்கப்புறமா எக் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் மசாலா செய்யறதுக்கு முன்னாடி வேக வச்சுருக்கிற முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு போட்டு லைட்டாக கலந்ததுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்கிற 4 முட்டையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். நான் எக் மசாலா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு முட்டையை தனியாக எடுத்ததுக்கப்புறமா அதே இதில் இன்னும் கொஞ்சமாக நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலராக மாறி வர வரைக்கும் வதக்கணும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வந்ததும் ஸ்பெஷல் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, லெமன் ஜூஸ், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். தென் அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அலசி ஊற்றிருக்கேன். மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு போட்டு நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சி சேர்க்கணும். இதுவுமே நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா மசாலாவோட டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டிங்கன்னா எக் மசாலா ரெடி. நிஜமாவே சொல்கிறேன், இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஈவன் பிளெயின் ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடவும் இது செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்கிறப்போ ஒன்ஸ் நான் சொன்னால் அதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு. அண்ட் இதே காம்பினேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 7:45 வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை. ஜஸ்ட் அப்படியே ரெடி ஆகிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு மாமா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் அம்மாவும் நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல தங்கச்சிக்குமே கண்டினியூஸாக 4 days லீவ் கொடுத்ததுனால அவளுமே எங்கள் கூட வந்தா. ஜஸ்ட் மார்னிங் போயிட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் வர மாதிரி தான் நாங்கள் கிளம்புனோம். அண்ட் இந்த வெயிலுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கா, ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாட் செட் வந்து நான் போட்டிருந்தேன். சீக்கி க்ளோசெட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் இந்த குவாட் செட் அனுப்பியிருந்தாங்க. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இவங்ககிட்ட ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்கின உடனே அப்படியே போட்டுக்கலாம், எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் தேவைப்படாது. அண்ட் இந்த செட் வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸ்க்கு 999 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேக்கான என்கொயரிஸ் அத்தனை வருது. எல்லாருமே லிங்க் கேட்டுட்ருக்கீங்க. ஐ எம் வெரி சாரி. நாங்கள் வந்து மணாலி போனப்போ லாஸ்ட் டே டெல்லி ஷாப்பிங் போயிருந்தோம் சரோஜினி மார்க்கெட்டில். ஸோ அங்கே வந்து இந்த பேக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேட்டர்னும் கலரும் நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு 350 rupees கொடுத்து வாங்கினோம். இந்த பேக் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேக் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ தூக்கிட்டு வர முடியாது, வெயிட் கன்ஸ்டன்ட் இருந்ததுனால பிடிச்சதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் பேக் கலெக்ஷன்ஸ் போட சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நிஜமாவே இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். நான் வேணால் அதுக்கு பிளான் பண்ணுறேன். பட் ஆஃப்லைனில் வாங்கினது கண்டிப்பாக லிங்க் ப்ரொவைட் பண்ண முடியாது. மேபி அதுக்கான சிமிலர் லிங்க்ஸ் வேணால் என்னால் கொடுக்க முடியும். எங்கள் ஊரில் இருந்து ஜஸ்ட் ஒரு 12 kilometers தான் மாமா அவங்க ஊர் இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூப்பழம், ஸ்வீட் மட்டும் வாங்கினோம். ஆல்ரெடி எங்கள் ஊர்லேயே அம்மா ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ மற்ற என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் மினி vlogலேயே சொன்ன மாதிரி சின்ன வயசில் லீவ் வந்தால் போதும் நாங்கள் இங்கே ஓடி வந்துடுவோம். முன்னாடி மாடு, கோழிலாம் இருந்துச்சு. பட் இப்போ பூத்தோட்டம் மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் இந்த வீடுமே முன்னாடி பயங்கர பெருசாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து நடுவில் ஒரு செவரு போட்டு 2 வீடாக மாற்றிட்டாங்க.
அண்ட் இங்கே வந்து நானும் என் தங்கச்சியும் ஒரு சின்ன டவுட் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நெயில் சூப்பராக வளருமா, ஸோ அதுக்கு கலர் கலராக நெயில் பாலிஷ் போட்டு அழகு பார்க்கலாம். அப்படியே ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். எஸ்பெஷலி எனக்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னென்னா எனக்கு ஏதாச்சும் டென்ஷனோ இல்லை படப்படப்பாவோ இருந்தால் நெயில்ஸ் பைட் பண்ணுற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. லைக் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கும்ல டென்ஷன், அதனால பைட் பண்ணுவேன். அண்ட் இப்போ ஏதாவது ஒர்க் டைம் கரெக்டாக முடிக்கல அப்படின்னா இதே தான் பண்ணிகிட்ருக்கேன். நானும் விட்டுணுன்னு பார்க்குறேன், ஆனால் ஒரு சில டைம் ஃபாலோ தான் பண்ண முடியறதில்ல. டென்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் வரது காமன் தான். ஸோ நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது உங்களை எப்படி நீங்கள் கூல் டவுன் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஊர்லேயும் வேறு ரிச்சுவல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் எங்கள் ஊரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐயரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் புண்ணியோஜனன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணுவாங்க. அதுவுமே 5, 9, 11 டேஸ்ன்னு பார்க்கும்போது எது நல்ல நாள் வருதோ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஐயரை கூட்டிகிட்டு வந்து இந்த ரிச்சுவல்ஸ் முடிப்பாங்க. இது ஒன்று முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதை தாண்டி வீட்டில் டிசைட் பண்ணி ஃபங்க்ஷன் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றி முடிச்சதும் வாசலில் உட்கார வச்சு வெந்தயம் இருக்குள்ள அதை அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி முழுங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வேப்பலை அதையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி முழுங்கணும். சின்ன பால் சைஸ்க்கு தான் உருட்டி கொடுப்பாங்க, ஆனால் முழுங்கவே முடியாது. அதுலேயும் அந்த வேப்பலையில் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே வந்து அவ்வளோ கசப்பாக இருக்கும். த்ரோட்டுக்குள்ளே போனால் போதும் வாமிட் வர மாதிரியே இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் வாமிட் எடுத்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை ஃபஸ்ட்டு 3 days ஃபாலோ பண்ணணும். இதுக்கான ரீசன் வந்து பீரியட் கிராம்ஸ், ஹிப் பெயின், இரெகுலர் பீரியட்ஸ் வராமல் இருக்க சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து எல்லாரோட பாடி டைப்புக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. எனக்கு இப்போ வரைக்கும் பீரியட் கிராம்ஸோ சிவியர் ஹிப் பெயினோ ஸ்டொமக் பெயினோ அண்ட் இந்த இரெகுலர் பீரியட்ஸ்லாம் டச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. மற்ற டேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த 5 days. இன்ஃபேக்ட் ஒரு சில டைம் நான் பீரியட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறதே மறந்துடுவேன். ரொம்ப நேரம் லைட்டாக ஹிப் பெயின் வரும், பட் அது டாலரபிள் தான். ஆனால் ஒரு சில பேர்லாம் அந்த 5 days ரொம்ப பெயின் கோத்ரூ பண்ணுறதை பார்த்துருக்கேன். நிஜமாவே அது ரொம்ப கஷ்டம். ஏதோ 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, மந்த்லி 5 days அந்த பெயின்குள்ளே போயிட்டு வரணும்னா ரியலி இட்ஸ் வெரி ஹார்ட். இன்கேஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த மாதிரி பெயின்லாம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டே ஸ்ட்ராங். முடிஞ்ச வரைக்கும் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஆல்சோ பெயின் ரிலீஃப்க்கு நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வீடியோ பார்க்குற மற்ற லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் வந்ததும் அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு சைட் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு சைட் தங்கச்சியை வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மாமா இல்லைன்னா அவங்களோட பசங்க யாராவது மாலை போட்டு விடலாம். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு அந்த சம்மர் ஹாலிடேஸில் தான் எனக்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ எனக்குமே நல்லா கிராண்டாக தான் பண்ணாங்க. லைக் சூப்பராக சாரீ கட்டி ரெடி பண்ணி விட்டுட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸையும் இன்வைட் பண்ணி சாப்பாடு போட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா கிராண்டாக தான் பண்ணாங்க. பட் இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது அது சிம்பிளாக தோணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு ஈக்குவலாகவே இந்த ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இட் டிபெண்ட்ஸ் வீட்டில் எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ எங்கள் மாமா அவங்க வீட்டில் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூலில் எக்ஸாம்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கா. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணாலும் யாராலையும் வரவும் முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த ரிச்சுவல் மட்டும் முடிச்சுட்டு எப்படியோ ஹாலிடேஸ் வரும்ல அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு டேட்டா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னுமே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, மேபி ஹாலிடேஸ் வந்ததுக்கப்புறமா பிளான் பண்ணுவாங்க. என்னோடய ஃபங்க்ஷனில் இந்த பூஜை பண்ணுறப்போ அத்தை எடுத்து கொடுத்த ஹாஃப் சாரீ கட்டியிருந்தேன். அப்போ வந்து ஜார்ஜெட்டில் டிசைன் வந்து ஹாஃப் சாரீ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். அதாவது கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் பிங்க் அண்ட் ப்ளூ காம்போன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபோட்டோஸ் கூட இருக்குது, சூப்பராக இருக்கும். பட் லேட்டரான் அது குட்டி ஆயிடுச்சா, ஸோ அது அப்படியே வந்து வேற யாருக்கும் கொடுத்துட்டோம். எனக்கு இந்த காலையில் பூஜை முடித்த உடனே அப்படியே ஆஃப்டர்நூன் வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூ ஆச்சு. அதுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுக்கல, அம்மாவோட சாரியே தான் ப்ளவுஸ் மட்டும் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி கட்டி விட்டுருந்தாங்க. அப்போ ஃபேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்தானை இருக்கும்ல அதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு கட்டுவாங்க. அது பயங்கர ட்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் கட்டி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது பேசாமல் நார்மலாக சாரீ கட்டியிருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். அதே மாதிரி அப்போல்லாம் வந்து கல்யாணமாகவே இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாகவே இருந்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சாரீ ட்ரேப்பிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அக்கம் பக்கம் வீட்டில் யாராவது நல்லா ஜடை போடுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, சாரீ சூப்பராக கட்டுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நடந்துச்சு.
எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் யூஸ் பண்ண மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், இந்த 3 தான் இருக்கும். ஈவன் என்னோடய ஃபோட்டோஸில் எடுத்து பார்த்தாலுமே ஃபேஸ் ஃபுல்லாக மஞ்சள், கை ஃபுல்லாக மஞ்சள், அதுக்கப்புறம் நெத்தி ஃபுல்லாக குங்குமம், லிப்ஸ்டிக், இது மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் நல்லா தான் இருக்குது, எந்த மேக்கப்பும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த பேர் ஃபேஸ். அன்றைக்கி தான் கடைசி ஆக்னியே இல்லாமல் என்னோடய ஸ்கின் வந்து பார்த்தது. இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் ஒன் திங் ஐ ஹேட் இஸ் ஆக்னி. ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் முடிச்சு செகண்ட் மந்த் என்டர் ஆகும்போது ஆக்னிஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. இப்போ ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ பார்த்த கிறிஸ்டல் கிளியர் ஸ்கின் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்குமே பிம்பிள்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து போகும் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். அது வந்து பெருசாக ப்ராப்ளம் கிடையாது. பட் அப்போ வந்து பிம்பிள்ஸுக்கு கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதை பிடிச்சி அந்த பஸ்லாம் வெளியே எடுத்ததுனால ஸ்கார்ஸ் வந்து எனக்கு அதிகமாகிருச்சு. அதுவும் ரைட் சைட் சீக்ஸில் எனக்கு நிறையாவே இருக்குது. அது எந்த விதமான க்ரீம்ஸ் போட்டாலுமே ஸ்கார்ஸுங்கிறது வந்து மேபி கொஞ்சமாக மினிமைஸ் ஆகுமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு இருக்க ஸ்கார்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும். பட் அதுவே 100% கிடையாது, மேபி கொஞ்சமாக ரிசல்ட்ஸ் தெரியலாம். பட் ஃபார் ஷோர் 13 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த என்னோட ஸ்கின்னை கண்டிப்பாக இப்போ கொண்டு வர முடியாது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் மென்சுரேஷனில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அது என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐல் பி ஸோ ஹாப்பி டு ரீட் யுவர் ஸ்டோரி. இங்கே வந்து எல்லாமே முடிஞ்சதும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்ததும் ஆளுக்கு ஒரு ரெசிபி சூஸ் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க. அண்ட் அந்த பூஜை பண்ணுறப்போ மாமா பொண்ணு வந்து சாரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி லெகினும் டாப் தான் போட்டிருந்தா. எல்லாமே ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா இந்த சாரி கட்டி விட்டுட்டு சிம்பிளாக ரெடி பண்ணி ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம். அப்படியே அந்த வீட்டுக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்ததும் ஃபோட்டோ சூப்பராக வந்துச்சு. ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லா டிஷ்ஷஸும் ரெடி ஆனதும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். எப்படியும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரெசிபீஸும் குவான்டிட்டி கம்மியாகவே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்க வந்து ரைத்தா, ஸ்வீட்க்கு வந்து கொஞ்சமாக கேசரி, ரைஸு, ரசம், அதுக்கப்புறமா அப்பளம் இருந்துச்சு. janggal dan tadi petkoni. லைட்டாக வெயில் குறைஞ்சதும் ஒரு 3 o'clock போல் நான், தங்கச்சி, அம்மா, அத்தை, மாமா, தாத்தா எல்லாருமே தோட்டத்தை பார்க்க கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 7 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். முன்னாடி வந்து இந்த வழியில் போகிறப்போ 2 சைடுமே தோட்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு சைட் ஃபுல்லாகவே அழகழகாக எலிவேஷன் வச்சு சூப்பராக பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஏதோ மெயின் ரோடுமே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற லேண்ட்ஸுமே பயங்கர டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தது கேட்டேன். அண்ட் ஒரு சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மிங் தான். இது வந்து காலிஃப்ளவர் என்னமோ போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த தோட்டத்துலேயே எங்கள் அத்தையோட அண்ணா வந்து வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் மேலே வந்து கான்க்ரீட் போட்டிருக்காங்க. மேபி இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக தான் வீடும் கட்டியிருக்காங்க. ஹாலு, அதுக்கப்புறமா கிச்சன், டைனிங் ஏரியா, அப்புறம் 2 பெட்ரூம். இதுக்கு சுற்றியுமே மேபி காம்பவுண்ட் போட்டுட்டு வெளியே ஒரு ரூம் கட்டுற மாதிரி பிளான் இருக்காமா. பட் இப்போ வந்து 50% தான் முடிஞ்சிருக்கு. இன்னுமே 50% இருக்குது. ஆனால் இந்த வீடை தாண்டி இந்த வீடு கட்டின லொக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே டைனிங் ஏரியாவிலேருந்து பார்த்தா பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்களா, அப்படியே அதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாகவே அந்த பட்டன் ரோஸ் இருக்குள்ள அந்த தோட்டம் தான். எவ்வளோ தூரத்துக்கு பார்த்தாலுமே ஃபுல்லாக அந்த தோட்டம் மட்டும்தான் இருக்கே தவிர எந்த விதமான வீடோ கசகசன் ரோடோ எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் அழகாக குட்டியாக ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு தான். பட் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏன்னா ஒரு சில பேரோட ஒர்க் கல்ச்சர் வந்து செட் ஆகாது. இப்போ இவங்களோடது வந்து மேஜர் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் தான், அக்ரிகல்ச்சர், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடு கட்டி இருக்கும்போது அவங்களுக்கு ஒர்க்குக்கும் கரெக்டாக இருக்கும். பட் அதே இது ஐடியில் ஒர்க் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிக்கே ஒர்க்கு போயிட்டு இருந்தா அப்படின்னா இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். முன்னாடிலாம் வேலைக்காக வெளியூர் போகிறவங்க ரொம்ப கம்மி தான். லைக் 10 வீடு இருக்குன்னா அதில் 1-2 வீட்டில் வெளியூரில் போய் வேலை பார்ப்பாங்க. மற்றபடி எல்லாருமே ஊருக்குள்ளே என்ன வேலை இருக்குமோ அதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. 70% ஆஃப் த பீப்புள் சொந்த ஊரை விட்டு வேறு ஊரில் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஈவன் நம்ம கூட இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஏதோ ஊரில் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க. மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு அந்த ஒர்க் பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் தோட்டம் தான். அங்கே வந்து ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பூத்திருந்துச்சு. அதை கொஞ்சமாக பறிச்சுட்டு அதுக்கு சுற்றியுமே கனகாம்பரம் செடி போட்டு வச்சுருந்தாங்க. அதுலேயுமே நிறைய பூ இருந்ததுனால அதுவுமே கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்ததாக வந்து குண்டு மல்லின்னு சொல்லுவோம், இப்போ காட்டின பூ. அது மல்லிப்பூ, முல்லைப்பூ, குண்டு மல்லிப்பூ ஏகப்பட்ட பேர் இருக்கும் போல். எனக்கு இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் தலையில் வச்சுக்கிற ஒரே ஒரு பூ இது மட்டும்தான். குட்டி செடி ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்து 4-5 மொட்டு தான் இருந்ததுனால அதையுமே பறிச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து ஆஸ்ட்ர பூ தோட்டத்துக்கு போயிருந்தோம். இங்கே வந்து இது ஆஸ்ட்ர பூன்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. இங்கே என்ன பூ பேர் சொல்லுவாங்களோ அதுதான் நான் வீடியோலையும் சொல்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் வரும்போதுமே எப்போவுமே இந்த பூத்தோட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து நல்லா இருக்கும். அந்த செடியோட ஹைட் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். இப்போ என்னன்னு தெரியல, எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஃப்ளவர்ஸுமே முன்னாடி நாளே பறிச்சுட்டாங்க போல். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பூ மட்டும் பறிச்சுட்டு வந்தோம். எஸ்பெஷலி அதில் வயலட் கலர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட்டுமே நல்லா இருக்கும். பட் அங்கே ஒயிட் வந்து காஞ்சு போயிருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்ததான் வந்து கத்திரிக்காய் தோட்டம். இந்த ஒரே இடத்துலையே கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. பட் கத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே செட் ஆகாது. அது சாப்பிட்டாலே அலர்ஜி வந்துருமா. ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி தக்காளி வந்து கொஞ்சமாக பழுத்திருந்தது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி பெருசாக யாரும் அக்ரிகல்ச்சருக்குள்ளே கிடையாது. மாமா அவங்க வீடு மட்டும்தான் இப்போ வரைக்கும் தோட்டம் வச்சு அதுதான் மேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மற்ற எல்லாருமே வேறு வேறு ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கான ஸ்கோப் இங்கே மட்டும்தான் கிடைக்கிறதுனால இங்கே வந்ததுமே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சும்மா நடந்து போகிற இடத்துலலாம் அத்தனை பூ இருக்கும், காய் என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்குது. அண்ட் பப்பாயாவும் ஒன்று கிடச்சிது. எங்கள் வீட்டில் வந்து அம்மா மட்டும்தான் பப்பாயா சாப்பிட்டு பார்த்துருக்கேன். மற்றபடி நானும் சரி தங்கச்சியும் சரி சாப்பிட மாட்டோமோ. ஸோ அவங்களுக்காக மட்டும் ஒன்று பறித்து கொடுத்தாங்க. இவங்களோட மேஜர் திங் பார்த்திங்கன்னா பூத்தோட்டம் தான். ஸோ நிறைய இடத்துல வந்து பட்டன் ரோசஸும் ஆஸ்ட்ர பூ அதுக்கப்புறமா இன்னொரு கைண்ட் ஆஃப் ரோசஸுமே வந்து போட்டிருப்பாங்க. பெரிய சைஸ் ரோசஸ் வந்து காணும், அதாவது ரெகுலர் சைஸ் இருக்கும்ல, அது வந்து தெரியல, போடலன்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் ரோசஸ் மட்டும் நிறைய இருந்துச்சு. அண்ட் நாங்கள் இங்கே கிளம்பி வரப்போ ஒரு 1/2 hour போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் ஒன்றொன்றும் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ அதனால் ஒரு இடத்துலையும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அங்கே பாரு இங்கே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்படி பேசிட்டே வந்து 2 மணி நேரம் கிட்ட அங்கே தோட்டத்துலேயே ஓட்டிட்டோம். கடைசியாக எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்கூல் படிக்கும்போது இங்கே வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. அப்பப்போ மாமா போகும்போது கூப்பிடுவாங்க, 1-2 நாள் வந்து இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் இங்கே ஏதாவது ஒரு வேலை இருக்குங்கிறதுனால அங்கே போகிறதே கிடையாது. ஆக்சுவலி எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது ஒரு சில பூச்செடி வந்து பறித்து கொடுத்தாங்க, வீட்டில் கொண்டு போய் வச்சுக்க சொல்லி. பட் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே வச்சுருந்தா நல்லா வந்திருக்கும் போல். பட் மண் பாட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் மட்டுமே வச்சு அடுத்த நாள் பாட்டில் வச்சதுனால மறுநாளே ஃபுல்லாகவே வாடிருச்சு. எங்களுக்குமே பெருசாக இந்த செடிலாம் வளர்க்க தெரியாது. ஏதோ இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் தான் 1-2 மணி பிளான்ட்டுன்னு சொல்லி வளர்த்திட்டு இருந்தோம். மற்றபடி இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் செடி கூட நாங்கள் வளர்த்துனதும் கிடையாது. அதில் ஒரு ரோஸு கூட முளைச்சி வந்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வாடகை வீட்லேயுமே மோஸ்ட்லி கதவை திறந்த உடனே மெயின் ரோடாக இருக்கும். அதுவும் வெஹிக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு வரதுனால எந்த செடியுமே வைக்க முடியாது. மேபி ஒரு துளசி செடி சைடில் குட்டியாக ஒன்று வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீட்டில் மட்டும்தான் எங்களுக்கு செடி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அம்மாவுக்கு வந்து பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பிடிக்கும் தான். பட் அது இண்டோர் பிளான்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறது ஓகே. பட் இந்த பூச்செடியெல்லாம் எனக்கு பெருசாக பார்த்துக்கவும் தெரியாது. பட் இப்போ வந்து புதுசாக வீட்டில் ஒரு 5-6 செடி கிட்ட வாங்கி வச்சுருக்கோம். லைட்டாக அந்த இலையெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. ரோஸ் எப்போ வரும் தான் தெரியல. கண்டிப்பாக வந்துச்சுன்னா வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கிளம்பும்போது பக்கத்து தோட்டத்துலேருந்து பெரிய சைஸில் பலாப்பழம் ஒன்று கொடுத்து விட்டாங்க. போனதுமே தாத்தா வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்துக்குமே வெட்டி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒரு டைம் நான் சாப்பிட்ருக்கேன். பட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டதுனால வாமிட்டு ஒரு மாதிரி ஆனதுனால அப்போ நான் சாப்பிட விட்டது தான். இப்போ வரைக்கும் எனக்கு அது சாப்பிடவே தோணலை. ஆனால் அம்மா தங்கச்சி 2 பேருமே சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்பாவுக்குமே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும்னு நினச்சிட்டு இங்கே வந்தது. பட் ஆனால் நாங்கள் கிளம்புறதுக்கே ஆல்மோஸ்ட் 5:36 ஆயிடுச்சு. నూతినెల్దా
அவ்வளோதான், இதோட இந்த vlog-ஐ இங்கே என் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. கண்டிப்பாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் அடுத்ததான் உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.